குரட்டையால் வரும் தலைவலி. குரட்டை நமக்கே கேட்கும்போதே அந்த தலைவலி வரும். ஏன்னா மூச்சு குழாய்களில் முழுவதும் அடைப்பு இருக்கும், கொழுப்பு அடைச்சிருக்கும். இன்றைக்கி அதிகமாக கிடைக்கிற அந்த கறிகள், அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு உள்ள ஈரல் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க, வீங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க, அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் குரட்டை கண்டிப்பாக வரும். அந்த குரட்டையை கட்டுப்படுத்த மருத மரத்தினுடைய இலை நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். மருத இலைன்னு சொல்லுவோம். வெத்தலை, ஜாதிபத்திரி, மலந்தேன், வால்மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குரட்டைனால் வர்ற தலைவலி. குரட்டை வர்றதுக்கு அதிக சளி பிடிச்சாலும் குரட்டை வரும். ஹார்ட்டில் கொழுப்பு சத்து அதிகம் கூடினாலும், எண்ணெய் பொருள்கள் அதிகம் சாப்பிட்டாலும் நம்ம ஈரல் வீங்கிக்கிறோம். வீங்கிடுச்சுன்னா அதில் கொழுப்பு படியுதுனாக்கா அவங்களுக்கு அடைப்புகள், அந்த இரத்த குழாய்களில் மூச்சுக்குழலில் அடைப்புகள், கொழுப்பு படிஞ்சிருக்கும். ரத்தோட்டம் தடைப்படும். சளி படிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஈரல் வீங்கிருச்சுனாக்கா எரிச்சல் இருக்கும். அவங்களுக்கு பசி இருக்காது. தூங்குனாங்கனாக்கா பலமாக சவுண்டு வரும். அதனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தலைவலியும் வரும், மலச்சிக்கலும் இருக்கும். அவங்களுக்கு தொடர்ந்து பசி எடுக்காது. இப்படி குரட்டை சத்தத்தினால தனி அறையிலே அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி பிள்ளைங்களும் இருக்குது, வீட்டுக்காரம்மா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா அந்த நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்கணும், சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்கிறணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறணும். கொஞ்ச நாளைக்கு அவங்க ஒரு 7 நாள் அப்படி இந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்கனாக்கா உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வர்றப்போ சளி இருந்ததுனாலும் அது சரியாயிரும். அதே நேரத்தில் மூச்சுக்குழலில் இருக்கிற அடைப்புகள் சரியாகணும், குரட்டை சவுண்டு குறையணும். அப்படின்னாக்கா அவங்க எண்ணெய் பொருள்கள், மாமிச உணவுகள், அதிக கொழுப்பு சத்து உள்ள பொருள்களை சாப்பிட்றத தவிர்த்தாங்கனாக்கா, மருந்து எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அந்த குரட்டை சத்தம் வராது. குடிப்பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் அந்த பெருங்குடல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்குடல் வச்சிருச்சுனாலுமே அவங்களுக்கு தூங்குறப்போ மூச்சுக்குழலில் கண்டிப்பாக அடைப்பு இருக்கும். குடிப்பழக்கம், போதை பழக்கம் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க அதிகமாக மூச்சு விடுறதே அதிகமாக பெருமூச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இந்த குரட்டை சத்தத்தினால தலைவலி அவங்களுக்கு அதிகமாக வரும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தலைவலி இருக்கும். அந்த குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கும் அந்த குரட்டை சவுண்டுனால அவங்களுக்குமே அதிக தலைவலி இருக்கும். அந்த தலைவலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சாதிபத்திரி பூவு முழுசாக பெருசாக இருக்கும். அதில் பாதி மட்டும் எடுத்துக்கிறலாம். நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. சாதிபத்திரி இது அவங்களுக்கு இருக்கிற அந்த மூச்சுக்குழல் அடைப்புகளை சரி பண்ணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கொழுப்பு படிஞ்சிருந்தாலும், எரிச்சல் இருந்தாலும், வீங்கி இருந்தாலும், அதை நீர் படிஞ்சிருந்ததுனாலும் அதெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை, நரம்புகளை வலுப்படுத்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த வலி இதெல்லாம் நீக்கக்கூடியது இந்த சாதிபத்திரி. ஒரு சின்னதாக எடுத்துக்கிறலாம், ஒன்றில் பாதி எடுத்துக்கிறலாம், ஒரு சாதிபத்திரியில் பாதி. இப்போது இது கூட சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்க மிளகு, சாதா மிளகாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வால் மிளகு எடுத்துக்கிறப்போ ஒரு 9 மிளகு எடுத்துக்கிறலாம். வால் மிளகு கசடுகளை வெளியேற்றக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது, எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது அந்த மிளகு. இப்போ இது ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சாதிபத்திரியும் வால்மிளகு 9, சாதிபத்திரி அரை பூவு. இதை இடித்து எடுத்ததை ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிறலாம். மருத மரத்து இலை நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுருக்குறோம். இதை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். ஒரு 3 இலை அந்த மாதிரி எடுத்துக்கிறலாம். 3 இலை அளவுக்கு, பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் இந்த மாதிரி 3 இலை. அது கூட வெற்றிலை 1. நல்லா நரன்னு இல்லாமல் இந்த நரம்பு இதெல்லாம் நல்லா நிழல் காய்ச்சல் போட்டுட்டிங்கனாக்கா
நல்லா காஞ்சிரும். அப்படி அரைப்படலாட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மருத இலையும் வெற்றிலையும் இடித்த அந்த கூழ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு சுத்தமான மலைத்தேன். இது எல்லாமே வந்து ஒரு கார்ப்புத்தன்மையும் இருக்கும், கொஞ்சம் நமன்னு இருக்கும். அதனால தேன் வந்து தேவையான அளவு விட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். கலந்துட்டு இதை வந்து இப்படியே நம்ம ஒரே மடக்கில் குடிச்சிடக்கூடாது. இதை இப்படியே தொட்டு தொட்டு நம்ம நல்ல நாக்கில் வச்சு சுவைச்சு சாப்பிட்றப்போ அந்த குரட்டைனால் வர்ற தலைவலி சீக்கிரமாக சரியாகும். ரத்தத்தில் கலந்துருக்கிற கசடுகளை எல்லாத்தையும் வெளியேற்றும். நம்ம நாக்கில் உள்ள நரம்பு முடிச்சுகள் வழியாக போய் சீக்கிரமாக ரத்த ஓட்டத்தில் கலந்து அந்த கசடுகளை வெளியேற்றும். தலைவலி வெடுக்கு வெடுக்குன்னு வலிக்கிறது, அந்த குரட்டை சவுண்டு, மூச்சுக்குழலில் அடைப்பு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மருந்துக்கு இருக்குது. குரட்டையால் வரும் தலைவலி, குரட்டை வருதுன்னா உள்ள மூச்சு குழாய் முழுவதும் அடைச்சிருக்கும், கொழுப்பு பரவி இருக்கும். அப்போ வந்து அவங்களால மூச்சு விட முடியாது, அவங்களே தூங்க முடியாது. குரட்டையால் வந்த தலைவலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.